சத்சங்கம் கணபதையே நமஹ. உலகெங்கும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய ஹாப்பி நியூ இயர் 2026 வாழ்த்துக்கள். 2026 பிறக்க போகுது. இந்த ஆண்டு நமக்கு நல்ல மாற்றங்களை தருமா? நிறைய எதிர்பார்ப்போடு நம்ம இருக்கோம். நல்ல மாற்றங்களை தருமா? நம்ம ராசிக்கு என்ன பலன்களை தரும்? இந்த ஆண்டுடைய கிரகநிலைகளை பார்க்கிற போது நமக்கு இது நன்மையை தருமா? நன்மையை தந்தால் எந்த விதத்தில் தரும் அப்படின்னு எதிர்பார்ப்போடு இருக்கும். பாக்கியஸ்தானம், காலபுருஷ தத்துவத்துடைய பாக்கியஸ்தானம் வலுத்திருக்கக்கூடிய அற்புதமான நேரத்தில் இந்த ஹாப்பி நியூ இயர் பிறக்குது. அதாவது 2026 பல நல்ல மாற்றங்களை நம்ம எதிர்பார்க்க முடியும் என்ற நம்பிக்கை மனசுல பிறக்குது. 2025 என்னவெல்லாம் நமக்கு கஷ்டங்கள் இருந்ததோ அந்த கஷ்டத்துக்கெல்லாம் விடிவு காலம் பிறக்காதா அப்படிங்கிற அடிப்படையிலேயே நம்ம ராசிக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற பலன்களை நம்ம இந்த நிகழ்ச்சியில பார்க்க போகிறோம். நேயர்கள் அனைவருக்கும் நீங்க உங்களுடைய பலன்கள் என்ன, பரிகாரங்கள் என்ன, இந்த ஆண்டு உங்களுக்கு நடக்க போகிற பொது பலன்கள் என்ன, எல்லாத்தையுமே இந்த நிகழ்ச்சியில சொல்ல போறேன். கூர்ந்து கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன். நேர்மையும் நல்ல குணமும் உடைய தனுசு ராசி அன்பர்களே, 2026 ஆண்டு மிகப்பெரிய வெற்றிகளையும் வளர்ச்சிகளையும் பெறக்கூடிய மனிதர்கள்ல தனுசு ராசி மனிதர்கள் முக்கிய இடம் பிடிக்கிறார்கள். தனுசு ராசின்னு சொன்னா நேர்மைங்க. தனுசு ராசியில பிறந்த ஆஞ்சநேயர் உங்களுக்கு தெரியும். ஆஞ்சநேயர் ஒருத்தரை வச்சே நீங்க தனுசு ராசி எப்படின்னு இட போற்ற முடியும். தனுசு ராசி மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் ஆஞ்சநேயர். ஒரு அன்பு என்று சொன்னால் ஆஞ்சநேயர் தான், வெற்றி என்று சொன்னால் ஆஞ்சநேயர் தான், ஒரு காரிய தடை விலகணும்னா ஆஞ்சநேயர் தான், ஒருத்தருக்கு உண்மையான நட்புன்னு சொன்னா ஆஞ்சநேயர் தான். அதனால்தான் ராமபுரானே சொல்றாரு, ஆஞ்சநேயருடைய பெருமையை பேசுகிறார், நல்ல நட்பு என்று சொல்லுகிறார். அவ்வளவு உயர்ந்த மனிதர், அவ்வளவு உயர்ந்த நல்ல மனிதர்கள் பிறந்த ராசி தனுசு ராசி. அந்த தனுசு ராசிக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசியை குரு பகவான் பார்த்து கொண்டிருக்கிற போது புது வருஷம் பிறக்குது. அற்புதமான வருஷமா 2026 உங்க ராசிக்கு அமைய போதுக்கு. கேட்ட வரம் கிடைக்கும், கேட்காத வரமும் இறைவன் தருவான். நல்ல விஷயம் கூடி வரும். ஒரு கிரகம் 2 கிரகம் இல்லைங்க, 4 கிரகம் நம்ம ராசியில கூடி இருக்குங்க. இதை விட பெரிய வெற்றியை எப்படிங்க சொல்ல முடியும்? பாக்கியாதிபதி சூரியன் நம்ம ராசிதான், தர்மாதிபதி சூரியன் நம்ம ராசிதான், கர்மாதிபதி புதன் நம்ம ராசிதான், லாபாதிபதி சுக்கிரன் நம்ம ராசிதான், அயனசயன சாணாதிபதி செவ்வாய் நம்ம ராசிதான். 4 கிரகம் சேர்ந்துருச்சுங்க. நிறைய ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஆண்டு யாருக்கு கூடி வரப்போகுதுன்னா தனுசு ராசிக்கு தான் கூடி வரப்போகுது. வெளிநாடு சென்று படிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க, உங்க எண்ணம் இந்த ஆண்டு பூர்த்தி ஆயிடும். வெளிநாடு சென்று பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இந்த ஆண்டு உங்கள் எண்ணம் பூர்த்தி ஆயிடும். எங்க எனக்கு என்ன யோகம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, தர்ம கர்மாதிபதி யோகம். ஒரு ராசியை எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம்னா, அந்த ஜாதகத்துல மிகப்பெரிய யோகம் என்ன அப்படின்னு கேட்டா, எல்லா ஜோதிடரும் எதை சொல்லுவாங்க? தர்ம கர்மாதிபதி யோகங்க அப்படிம்பாங்க. அந்த தர்மா கர்மாதிபதி யோகம் உங்களை தேடி வருதுங்க 2026. தர்மாதிபதி சூரியன், கர்மாதிபதி புதன் இணைந்து உங்க ராசியில் அமர்ந்ததுனால ஒரு புதிய வேலை ஒண்ணு கிடைக்கும் பாருங்க. வாழ்க்கையில மிகப்பெரிய உயர்வு, அந்தஸ்து, கௌரவம், செல்வாக்கு அத்தனையும் கொண்டு வந்து தரப்போகுது. பெரிய வளர்ச்சியை நீங்க பார்க்க போறீங்க. சாதாரண லெவல் இல்லை. சார் நான் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்குறீங்கல்ல. 10ஆம் இடத்திற்குரிய புதன், 9ஆம் இடத்திற்குரிய சூரியன் சேர்ந்து அமர்ந்தாரு. பிசினஸ்ல பெரிய வளர்ச்சி, தனியார் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வளர்ச்சி. இப்போ நீங்க பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, அரசு உதவி கிடைக்கும், அரசு கான்ட்ராக்ட் எடுத்து செய்வதற்கு வாய்ப்புகள் கூடி வரும். பெரிய யோகங்க அதெல்லாம். செல்வ செழிப்பு வந்தே தீரும். ராசிக்கு அதிபதியும் 7ஆம் இடத்தின் அதிபதியும் பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா பெரிய யோகம்னு அர்த்தம் உங்களுக்கு. சார் அதெல்லாம் இருக்கட்டுங்க, பிசினஸ்ல பெரிய யோகம் சொல்லிட்டீங்க, பெரிய வளர்ச்சி வருங்கிறீங்க, நிறைய கஸ்டமர் கிடைப்பாங்கிறீங்க, அரசு உதவி கிடைக்குங்கிறீங்க, பெரிய சந்தோஷங்க எங்களுக்கு. கல்யாணம் கூடி வரலங்க. எப்ப கல்யாணம் நடக்கும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க, அதைத்தானே கேட்குறீங்க. 7ஆம் இடத்துல போய் நம்ம ராசிக்கு அதிபதி உட்கார்ந்த பிறகு நமக்கு என்னங்க தடை கல்யாணத்துல?
எப்படிப்பட்ட தடையா இருந்தாலும் தவிடு பொடியாகிட்டு இப்ப கல்யாணம் கூடி வந்தே தீரும். நல்ல லைஃப் பார்ட்னர் அமைவாங்க, அதுதான் முக்கியம். நல்ல லைஃப் பார்ட்னர் அமைவாங்க. ஒரு வாழ்க்கையில ஏதோ வாழ்க்கை அமைஞ்சிச்சுங்க, கல்யாணமே கூடி வரலங்க, ஏதோ மணமகள் அமைஞ்சாரு, ஏதோ ஒரு மணமகன் அமைஞ்சாருன்னு இல்லை. நல்ல லைஃப் பார்ட்னர், உங்க லைஃபை உயர்த்தி விடக்கூடிய சூப்பர் பார்ட்னர் அமைய போறாங்க. நல்ல முறையில கல்யாணம் கூடி வரும். அதுவும் இந்த ஆண்டு பாருங்க, 8ஆம் இடத்துல போய் குரு பகவான் உட்கார போறாரு. ஜூன் மாதத்திலிருந்து பெரிய யோகம், தன லாபம் வந்தே தீரும். 8ல குரு பகவான் இருக்கிற போது பலருக்கு பல வழிகளில் வருமானம் வரும், செல்வ செழிப்பு பெருகும், திடீர் வருமானம் வரும். இந்த புதையல் அதிர்ஷ்டம், லாட்டரி அதிர்ஷ்டம் சொன்னா பாருங்க, இந்த மாதிரி பெரிய அளவுக்கு திடீர் வருமானங்கள் வரக்கூடிய யோகம் உண்டு. நம்ம என்ன பலன்கள் இங்க சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அத்தனையும் கோச்சார பலன்கள் தான். உண்மையான பலனுக்கு நம்ம சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். அதுல என்ன தசாபுத்தி அந்தரம் சூட்சம் நடக்குதுன்னு பார்க்கணும். அதை வச்சுக்கிட்டு தான் முழுமையான பலனை தெரிஞ்சுக்கிடணும். தனுசு ராசிக்காரங்களுக்கு எதுல கவனமா இருக்கணும்? அப்பாவுடைய உடல் நலத்துல கவனமா இருக்கணும். 9ஆம் இடத்துல கேது உட்கார்ந்து இருக்கார். அப்பாவுடைய உடல் நலத்தில் பிரச்சனை வரலாம், எச்சரிக்கையா இருந்துக்கிடுங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க அந்த நாட்டு சட்ட திட்டங்களை மதித்து நடங்கள். ஃபாரினுக்கு போறீங்களா, பாஸ்போர்ட் விசா எல்லாம் கவனமா வச்சுக்கிடுங்க. திடீர்னு உங்க விசாவை காணும் சிக்கல மாட்டக்கூடிய அமைப்பெல்லாம் இப்ப உண்டு. அதே போல இந்த காலகட்டத்தில் வெளிநாடுகள் இருக்கீங்களா, அந்த நாட்டு சட்ட திட்டங்களை மதிக்கணும். ஒரு ஹையர் எஜுகேஷன் படிக்க போறீங்களா, படிக்க போனீங்களா, நாட்டை பார்த்து திரும்பினீங்களான்னு இருக்கணும். அந்த நாட்டு உள் விவகாரங்களில் தலையிடக்கூடாது. தனுசு ராசிக்காரங்க இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. இப்போ உங்களுக்கு 2ஆம் இடத்திற்கு அதிபதியான சனி 4ஆம் இடத்துல இருக்கார். அர்த்தாஷ்டம சனி நடக்குது. என்னங்க அர்த்தாஷ்டம சனி சொல்லிவிட்டீங்க அப்படின்னா, அர்த்தாஷ்டம சனி பல அனுபவங்களை வாழ்க்கையில் உருவாக்கி தருவார். கவலைப்படக்கூடாது. தாயுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுக்கணும். அம்மாவுடைய உடல்ல மட்டுமல்ல, உங்க உடல் நலத்திலையும் அக்கறை எடுக்கணும். இந்த காலகட்டத்தில் பெரிய பெரிய வளர்ச்சிகளை நீங்க பார்ப்பீங்க. தாய் தந்தையருடைய உடல் நலத்தில் அக்கறை எடுக்கணும்னு சொல்லிட்டு உங்க வீட்டுல ரிப்பேர் ஒர்க் சின்னதா இருந்தாலும் பார்த்து சரி பண்ணிருங்க. நல்ல வருமானம் பெருகும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய யோகம் வரும். நல்ல படிப்புல உங்களுக்கு முன்னேற்றம் வரும். வாழ்க்கையில பல வளர்ச்சிகளை காணப்போகிற அற்புதமான காலம். இருக்கிற ராசிகள்ல பல மகிழ்ச்சியும். அர்த்தாஷ்டம சனியினால் சில சோதனைகளையும் சந்திக்கக்கூடிய ராசி தான் தனுசு ராசி. ஆனால் ஆண்டு முடிவில் ரொம்ப சந்தோஷமா நீங்க ஃபீல் பண்ணக்கூடிய நல்ல காலமா இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர், நங்கநல்லூர் ஆஞ்சநேயர். அவரை சென்று வழிபாடு செய்யுங்க. பெரிய வெற்றிகள் உங்கள் வாழ்க்கையில தேடி வரும். இந்த ஆண்டு பலன்கள் நம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். பொதுவான அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ஆண்டுல முக்கியமா நம்ம எடுத்துக்க வேண்டிய கிரகங்களா என்ன இருக்குன்னா, சனி பகவான், ராகு கேது பெயர்ச்சி, குரு பகவான், இந்த விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கு. சனி பகவானை பார்த்தீங்கன்னா அவர் மீன ராசியில உட்கார்ந்து இருக்கிறார். இது நமக்கு ஒரு உண்மையை சொல்லுது. இந்த ஆண்டு இயற்கை சீற்றங்கள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு அப்படின்னு தெரியுது. நல்ல மழை இருக்கும். இந்த மழை பெய்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இது நாள் வரை சரியா ஒரு அணை நிரம்பல, தண்ணீர் தட்டுப்பாடு இருந்துச்சு அப்படின்னு சொல்ற இடங்கள்ல கூட அணைகள் நிரம்பும், தண்ணீர் தட்டுப்பாடெல்லாம் விலகும். நல்ல வகையில தண்ணீர் நிரம்பி இருக்கக்கூடிய ஆண்டு தான். விவசாயம் செழிக்கும். உதாரணமா கரும்பு விவசாயம் செழிக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டாக இருக்கு. மிக முக்கியமா பாருங்களேன், இயற்கை சீற்றங்கள், மலை சரிவுகள், இயற்கை சீற்றங்கள், நெல்லூருக்கு வடக்கே புயல் போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த ஆண்டு நடக்கும். தமிழகத்துல சூறாவளி, புயல், மழை எல்லாம் இருக்கும். ஒரு வருஷ பலனை சொல்லும் போது பொதுவா நல்லா இருக்கும் அப்படின்னு மட்டும் நம்ம சொல்லிட்டு போயிட முடியாது. அந்த ஆண்டு நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கு. உதாரணமா பாருங்களேன், அந்த மீன ராசியில இருக்கக்கூடிய சனி பகவான் நமக்கு ஒரு பயமுறுத்தலை தருகிறார். உடல் நலத்துல நம்ம அக்கறை எடுத்துக்கிடணும்னு காட்டுறார். என்ன விஷயம் அப்படின்னு பாருங்க, கடகம், விருச்சிகம், மீனம் மூணுமே நமக்கு நீர் வீடுகள். கடகத்துல சனி பகவான் போகிற போதுதான் நாட்டுல சுனாமி வந்துச்சு. விருச்சிகத்துல சனி பகவான் போகிற போது பெரிய வெள்ளம் வந்தது. இப்போ மீன ராசியில சனி பகவான் போகிற போது அது மாதிரி எதுவும் நீர் விடுங்கிறதால நீர் சம்பந்தப்பட்ட பெரிய பிரச்சனைகள் இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் பாருங்க, இந்த எரிமலைகள் வெடிப்பது, விமான போக்குவரத்து சம்பந்தமா ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருந்த நிறைய பிரச்சனைகள் வரும்.
அப்படின்னு தமிழ் புத்தாண்டு பலன்கள் கூட சொல்லிட்டு இருந்தோம். நிறைய விமான விபத்துக்கள் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் இருக்கக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி இந்த ஆண்டு வந்து கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிப்பாங்க. உலகளாவிய வகையில் அது பெரிய உதவியா இருக்கும். இன்னொரு புறம் பாருங்க, சுகர் கம்ப்ளைண்ட் மட்டுப்படுத்தக்கூடிய மாத்திரைகள் ரொம்ப அருமையான முறையில் கண்டுபிடிப்பாங்க. அப்ப நிறைய நவீன மருந்துகள் கண்டுபிடிக்கிறது. கம்ப்யூட்டர் துறையில நல்ல வேலை வாய்ப்பு, குறிப்பா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிச்சவங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மதுரை மாவட்டத்துல பல போராட்டங்கள், பிரச்சனைகள் இது எல்லாமே வந்து ஆரம்பிச்சிடும். ஏன்னா சனி பகவான் அங்க உட்கார்ந்த உடனே இப்பவே பார்க்குறோம், திருப்பரங்குன்ற விஷயம் நமக்கு தெரியுது. அதே மாதிரி இந்த சனி பகவானுடைய பார்வை வந்து தனுசு ராசியில் விழுவதனால கோவை மாவட்டத்தில் பல்வேறு இயற்கை சீற்றங்கள், பல்வேறு பிரச்சனைகள், மக்கள் போராட்டங்கள், நிறைய இந்த மாதிரி சிக்கல்களை இந்த ஆண்டு நம்ம பார்ப்போம். சனி பகவான் கன்னி ராசியை பார்க்கிறார் அப்படிங்கும்போது இந்த ஆண்டு வந்து தெற்கு மாவட்டங்கள், தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் பாதிப்பு இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரிகிறது. அதே நேரத்தில் இந்த ஆண்டு வந்து நல்ல வேலை வாய்ப்பு நிறைய இருக்கும். பெர்காபிட்டா இன்கம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கூடும். அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கடகத்திலே செவ்வாய் இருக்கக்கூடிய 2 பேருக்கு இடையில பெரிய போட்டி இருக்கும். ஒன்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அவருக்கும் விஜய் அவர்களுக்கும் கடகத்திலே செவ்வாய் பகவான் இருக்கிறார். ஆக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஒரு விஜயுடைய கட்சிக்கும் இடையில ஒரு பெரிய போட்டி இருக்கும். இதுல திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ நம்ம பேசக்கூடிய இந்த நேரத்துல நமக்கு தெரியக்கூடிய கிரகநிலைகள் என்ன அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெரிய வெற்றி வாய்ப்பு இருக்கு. இந்த ஆண்டு நடைபெறப் போகிற தேர்தலில் 2026 சட்டசபை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதற்கு பெரிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது. இது வந்து நம்ம இப்போ உள்ள சூழ்நிலையை வச்சு சொல்றோம். ஆனால் இப்போ இந்த ஜனவரி மாதத்தில் டிசம்பர் 2025 டிசம்பர் 2 ஜனவரியில் தான் வந்து கூட்டணி விஷயங்கள் தமிழகத்தில் பெரிய மாற்றங்கள் வரும்னு இருக்கு. சரியான கூட்டணிகள் மாற்றங்கள் இருந்தால் இந்த முடிவுகள் கூட மாறலாம். கூட்டணி மாற்றங்கள் வேறு விதமாக அமைந்தால் அப்போ இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த தீர்ப்பு கூட, இந்த விஷயங்கள் கூட மாறலாம். ஆனா இப்போ உள்ள சூழ்நிலைப்படி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் பெரிய வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதா உண்மை. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஜாதகம் மிகச்சிறப்பாக இருக்கிறது. அதே போல விஜய் அவர்களுடைய ஜாதகமும் கடகத்திலே செவ்வாய் என்ற வகையிலே அவர் கடும் போட்டியை கொடுப்பார், நிறைய ஓட்டுகளை பெறுவார் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. ஸோ தமிழக அரசியல் களத்துல நிறைய கூட்டணிகள் மாறப்போகுது. அதை நம்ம கண்கூடா பார்க்க போகிறோம். நிறைய கோவில் விஷயங்கள், ஒரு பாதுகாப்பு விஷயங்களை மேற்கொள்ளணும். ஏன்னா கோவில்களில் நிறைய பிரச்சனைகள் இந்த ஆண்டு ஏற்படும் அப்படிங்கிற அமைப்பும் இருக்கு. இளம் பெண்களுடைய பாதுகாப்பிலே அக்கறை செலுத்தணும். இது வந்து நிறைய விஷயங்கள் இந்த ஆண்டு நாம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களும் இருக்கு. நிறைய நல்ல விஷயங்களும் கூட போகுது. நம்முடைய வருமானம் கூட போகுது. தங்கத்தின் விலை அப்படின்னு எடுத்துக்கிடும் போது தங்கத்தின் விலை நல்ல கூடும். அதே நேரத்துல அக்டோபர் மாதம் வருகிற போது தங்கத்தின் விலையில ஒரு இறக்கம் இருக்கும். தங்கத்தின் விலை குறையும், கட்டுப்படும் அப்படின்னு இருக்கு. எவ்வளவுதான் தங்க விலை கூடினாலும் இந்த ஆண்டு அரசாங்கம் ரொம்ப கூட விடாதபடி சில கட்டுப்பாடுகளை கொண்டு வரும் அப்படிங்கிற அமைப்பும் தெரிகிறது. ஆக 2026ஆம் ஆண்டு நமக்கு ஒரு நல்ல ஆண்டாக விடிய போகிறது அப்படிங்கிறதா உண்மை. இது நாள் வரைக்கும் என்ன தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் விலகி சுபிட்சங்கள் நிறையக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக நமக்கு 2026 அமைய எல்லாம் அல்ல அந்த மதுரை மீனாட்சியை நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிடுவோம். அவளுடைய அனுக்கிரகத்தினால 2026 நம்ம ராசிக்கு மிகச்சிறந்த ஆண்டாக அமையும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் உங்களுக்கு என்னுடைய 2026 ஹாப்பி நியூ இயர் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.